வணக்கம். இந்த கருப்பன் மூவி பத்தி என்ன சொல்றது? எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு ஃபேன்டாஸ்டிக்காவும், கூஸ் பம்ப்ஸாவும் ஆர்ஜே பாலாஜி வேற லெவல்ல மிரட்டிட்டாரு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, தமிழர்களே கொண்டாட வேண்டிய படம் தான் கருப்பன் மூவி. என்ன மாரி காஸ்ட்டுன்னு நெனைக்கிறீங்க? மலையாள ஆக்டர். அவர் இந்த கதை காலத்தில வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இண்டஸ்ட்ரியில இறங்கியிருந்தாருன்னா, வேற ஒரு இடத்துல ஐகானிக்கா கொண்டு வந்திருக்கலாம். பட் அவர் மலையாள இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. கதை கருவூலம் இதெல்லாம் தாண்டி மக்களுடைய எதிர்பார்ப்பு நம்ம காவல் தெய்வம் கருப்பனை வந்து ஒரு ட்ரைலரில் ஒரு லெவலில் வந்து சூர்யா சாரோட ஃபேஸில் நிற்கும்போது கூஸ் பம்ப்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி கருப்பன் பிளாக் பாஸ்டர் இந்த இயர். என்னடா தமிழ் சினிமா இப்படி இந்த மாதிரி போயிட்டுருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது தமிழ் சினிமா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் இந்த அளவுக்கு எந்த ஒரு வருடங்களையும் இறக்காத அளவுக்கு அவ்வளோ ஹிட்ஸ் இறக்கிட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்பெஷலி நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் தமிழ் சினிமா அடுத்த லெவல் வந்துருச்சு. மதுரை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு காவல் தெய்வம்னா அது கருப்புசாமியாக தான் இருப்பார். அவருடைய வரவும் அவருடைய என்ட்ரியும் என்ன சொல்கிறது, இது சூர்யா சார் இது எப்படி எடுத்து பண்ணாருன்னு தெரியாது. கருப்பனுக்கு இவரை விட ஒருத்தர் ஆக்டாக இருப்பாரான்னு தெரியாது. ஏன்னா ஆர்ஜே பாலாஜியோட படங்களில் எத்தனையோ நம்ம ஒரு வேரியேஷன் பார்த்துருந்தாலுமே இந்த படத்தை 100% நான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா கருப்பன் வேறு லெவலில் கலக்கிட்டும் இருக்கார். ஸோ கருப்பனுக்கு நம்ம கொண்டு வர வேண்டிய சக்ஸஸ் குடும்பத் திரைகளாகவும் குடும்ப மக்களின் கொண்டாட்டமாகவும் இருக்கும். என்னப்பா ஒரு நாள் தள்ளி போனதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் கொடுப்பீங்க நானும் நினைக்கல, கருப்பனும் நினச்சிருக்க மாட்டார். பட் இருந்தாலுமே அபியங்கர் சின்ன வயசில் இந்த அளவுக்கு ஒரு பிஜிஎம் கோர்ஸை வந்து என்ன மாதிரி ஒரு டெடிக்கேஷன், என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதை அடிக்கடி வந்து நமக்கு அது வந்து அவர் தெரியப்படுத்திகிட்டே போகிறார். ஆர்ஜே பாலாஜி அவரை சூஸ் பண்ணது கரெக்டான பொருத்தம் தான் நினைக்கிறேன். கருப்பனுக்கு இதை தவிர ஒரு பெஸ்ட்டு ஒரு மியூசிக் இருக்குமா நமக்கு தெரியாது. பட் இருந்தாலுமே அவருடைய கதைக்களம்ன்றது எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. அதனால் ஆர்ஜே பாலாஜி சாருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். ஏன்னா இதை பற்றி யாராவது பேட் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, கருப்பன் பார்த்துப்பான். ஸோ கருப்பன் இருக்கிறதுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும்? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீனுமே சூர்யா சாருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள், என்டையர் டீமுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். கருப்பனை தயவு செஞ்சு ஓடிடியில் விட்டுறாதீங்க. கூஸ் பம்ப்ஸை பார்க்கறதுக்கு பிளாட்ஃபார்ம் தான் கரெக்டாக இருக்கும். நான் என்னோடய 2-3 கிளிப்ஸு தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். இதில் வந்து கருப்பனோட கதை கருவை தாண்டி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ஹார்ட் ஒர்க், மக்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க, என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணலான்னு நான் வந்து கருப்பனுக்கு 100% சப்போர்ட் பண்ணுவேன். இந்த படத்தை பற்றி யாராவது தப்பாக சொல்லி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா தேட்டர் வந்து திருவிழா குளத்தில் இல்லைங்க, கோயில் குளத்தில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு மியூசிக்கும் என்ன விசிலுன்னு நினைக்கிறேங்க பசங்க. உண்மையிலுமே சாமி வருதான்னு தெரியல, கருப்பனையும் வந்து கொண்டு வந்தாச்சு. ஏன்னா கருப்பை இறங்க இடத்துல கண்டிப்பாக ரிசல்ட் இல்லாமல் போக மாட்டார். தமிழ்நாட்டில் இப்போ கருப்பை இறங்கியிருக்கிறான், இன்னும் அவரோட ஆட்டம் ஆரம்பிக்கலை, இனி நிறைய ஆரம்பிக்க போகுது. ஸோ கங்க்ராச்சுலேஷன் கருப்பு.